ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. என்ன செய்ய போகிறேன் என்னன்னா, பால் கடம்பு. அது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்ட சூப்பராக இருந்தது. கோயில் திருவிசா கடையில், ரோட்டு கடையிலலாம் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சணும், அதுக்காக பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சது இடத்துல பசும்பால், அப்புறம் வந்து 1/4 லிட்ரு பால் பவுட்ரு. நீங்கள் எந்த கம்பெனி எந்த பிராண்டட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பிராண்டடு பால் பவுட்ரு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இப்போ கடல் பாசி, அது சூப்பர் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் விற்கும். அப்புறம் ஜீனி வந்து ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பால் காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சிட்டு அது நல்லா ஃபுல்லாக நம்ம பால் பவுடரு எல்லாம் ஜீனி எல்லாம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பால் காய்ச்சின பிறகு என்னென்ன தேவையானன்னு சொல்கிறேன். பால் காய்ச்சி நல்லா ஃபுல்லாக பொங்கின பிறகு நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஏனத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் பட்டர் சீட்டு கூட இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த பால் காய்ச்சறதுக்காக ஒரு ஏனம் அந்த திக்னஸ் வரணும்ல, அதனால் ஏனத்தை மாற்றிக்கிறேன் நான். பால் காய்ச்சி முடிச்சா ரெடி பண்ண பிறகு பால் எடுத்து ஊற்றிக்கிறேன். பால் வந்து நீங்கள் பசும்பால், பாக்கெட் பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பசும்பால் கிடைக்காதவங்க பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க. பசும்பால் கிடைக்கிறவங்க நல்லா பால் அரை லிட்ரு 1/2 லிட்டரோ 3/4 லிட்டரோ நல்லா பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக பால் கிடைக்கும். அந்த பசும்பாலே எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி நல்லா பசும்பால் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பாக்கெட் பாலோட. இப்போ வந்து கடலை பாசி எடுத்துக்கிறேன். நான் சின்னதாக கட் பண்ணி நல்லா இது பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா கட் பண்ணப்போ பறந்து போச்சு, அதனால அப்படி இதாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ பால் பொங்கிடுச்சு பாருங்கள். பால் பவுடரை எடுத்து கொட்டிக்கிறேன். 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். அது பால் பாக்கெட்டை வந்து பால் பவுடரை கொட்டிக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விடாமல் கெட்டி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறமா ஜீனி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஜீனி கூடவோ குறைச்சியோ போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ எனக்கு ஸ்வீட்டு வந்து அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம், அதனால் வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட்டு ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஜீனி கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கி சாப்பிடுவோனுக்காக 2 டம்ளர் போட்டுக்கிறேன் நான். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. இதுமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் மறுபடியும் 1/2 டம்ளர் மறுபடியும் 1/2 டம்ளர் போட்டிருந்தேன். சுகர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் போட்டேன். 2 டம்ளர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஜீனி போட்டு எல்லாம் பால் பொங்கின ஸ்டேஜில் நீங்கள் 2 ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் போடலை, அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி கொடுக்கும், அதனால் நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு நல்லா பால் கெட்டிப்படாமல் நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ கடல் பாசி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து நல்லா போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக எடுத்து நல்லா கரைஞ்சினோன்னு நல்லா கிண்டி விட்டுட்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுறலாம். அது நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு கரைஞ்சிடணும். அந்த இது இருக்குது பாருங்கள், கடல் பாசி போட்டோம்னா அது நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிடணும். இதே வந்து நீங்கள் என்ன அப்படின்னா, இதை பாலில் நான் போட்டிருக்கேன்னா நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு தண்ணியை அந்த கடல் பாசியை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டு இதில் வடிகட்டி இதில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி கூட செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி செய்யலை, ஏன்னா அந்த டேஸ்ட்டு கடிப்படும்ல வாயில், நல்லா இருக்குமேன்னுட்டு நான் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே போட்டேன். இப்போ வந்து பால் நிப்பாட்டிட்டேன், பொங்கிடுச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏனத்தில் எண்ணெய் வச்சுருக்கோம்ல, அது தடவி வச்சுருந்தோம்மா, அது ஏனத்தில் ஊற்றி அப்படியே சூடாகவே ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆற வச்சு ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே ஊற்றலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம ஆற வச்சு போயிடணுன்னா நல்லா கெட்டியாக நல்லா இதாக போயிடும், கேக்கு மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆற விட்டு நல்லா ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜிலையாவது இல்லை வெளியிலையாவது வச்சு, ஆனால் 1 மணி நேரம் 2-2.5 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆறி நல்லா கெட்டியாக வரத்துக்கு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா ஃபுல்லாக அது பாருங்கள், நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கையிலேயே ஒட்டலை பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓரத்தில் அந்த கத்தி எடுத்து இந்த ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக
இது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டைமு. ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நீங்கள், இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அது வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும், ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கூலிங் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை கூட நீங்கள் கட் பண்ணி கூட கொஞ்சம் நல்லா பீஸ் போட்டு இது பண்ணிக்கலாம். நான் ஒரு பீஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பால் கடம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நல்லா இதேமாரி கரெக்டாக செய்யுங்க. ஆனால் வந்து 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ஆகும் அந்த நல்லா இறுகி ஆறி வர்றதுக்கு, கெட்டியாக வர்றதுக்கு, நம்ம கேக்கு பதத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.